கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் பூரி செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு, 2 பேருக்குமே லீவு. அதனால இன்றைக்கி சரி அவங்க வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு பூரி செஞ்சு, 1 வருஷம் ஆகுது. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வீட்டில் செய்ய மாட்டேன்னெல்லாம் கிடையாது, செய்வேன். நானுமே சில நேரம் சாப்பிடுவேன், டயட்டில் இல்லை அப்படின்னா நானுமே சில நேரம் சாப்பிடுவேன். ஆனால் என்னென்னா இந்த பூரி செஞ்சு சாப்பிட்றப்ப மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய எண்ணெய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றப்பவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. அதனாலே அது பொதுவாக வந்து நான் அவாய்ட் பண்ணிப்பேன். கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பியிருந்தேன், ஒரு 7 மணி போல் தான் எழும்பியிருந்தேன். தூக்கம் செட் ஆகலை இல்லையா, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் திருப்தியாக கொஞ்சம் 7 மணி வரைக்கும் ஒரு 7 மணி நேரம் உறங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணிக்கு அப்புறம் தான் உறங்க ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் 7 மணி நேரம் நல்லா உறங்கிட்டு எழும்பியிருந்தேன். அதுக்கப்புறம் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு அந்த கூட்டு இருக்கு இல்லையா, அது செஞ்சுருந்தேன். பூரி சுட்டது எல்லாமே என்னோட பெரியவ தான். கொஞ்சம் குழந்தைங்களும் சமையல் பண்ணட்டும், லீவு நாள் வந்து சில சமையலெல்லாம் அவங்களையும் செய்ய வச்சுடுவேன். அப்போது அவங்களுக்கும் வந்து இப்போது நல்லாவே ஓரளவு சமையலெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் வந்து இப்போ சமையல் அவங்க ஹஸ்பண்டு லீவில் நின்னாங்கன்னா ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் சேர்த்து பண்ணுவாங்க. இல்லைன்னா பிள்ளைங்க முடிஞ்ச அளவு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதுவே அவங்க பண்ணிவிடுவாங்க. அந்த அளவு ஓரளவு 2 பேரையும் பழக்கி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து கடைசியாக நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு வித்தியாசமாக செஞ்சுட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு, கூட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு இது வந்து நான் பாமாயிலில் தான் பூரி பொரிச்சிருந்தேன். இப்போது பாமாயிலெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பாமாயில் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பூரி சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, வயிறு வலி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா சாப்பிட்டனாலே என்னென்னு தெரியல, இது சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். பிடிக்காதுன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பிடிக்கும். ஆனால் அது சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு நிறைய ஆயில் எடுக்கிறனாலே என்னன்னு எனக்கு தெரியலை. அது சாப்பிட்றப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு வந்து பூரி செய்யாமல் அவாய்ட் பண்ணிப்பேன். ரொம்ப நாளாகிடுச்சு, 1 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்னு தான் செஞ்சேன். செஞ்சதுக்கப்புறம் பெருசாக அவங்க சாப்பிடவே இல்லை. 2 பூரி ஆளுக்கு 2 பூரி, நானுமே 2 பூரி காலையிலே சாப்பிட்ருந்தேன். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ட அப்புறம் தான் ஒரு மாதிரி ஆச்சுது. முடிஞ்ச அளவு இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போவோ ஒரு முறை செய்கிறது பெட்டர். அடிக்கடி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்தும் போகும். அடுத்து பார்த்திங்கன்னா சுரக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். பொரியல் கூட சுரக்காய் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு நான் வச்ச கூட்டு வந்து எனக்கு பிடிக்கல. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இல்லை நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னலாம் கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு கட் பண்ணல தான், கொஞ்சம் சுரக்காய் தனியாக வச்சுருந்தேன். அதை மட்டும் இன்றைக்கி வச்சு பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து வடதனங்க வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. வீட்டில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. அதனால் அதையுமே செஞ்சுருந்தேன். அது வீடியோ ஷூட் பண்ணலை. அப்புறம் கொஞ்சம் சீனி கிழங்கு வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு சில ரெசிபி ஷேர் பண்ணணும் அப்படின்னா வாங்கி போட்டேன். ஆனால் எனக்கு இப்போலாம் என்னன்னே தெரில, ரெசிபி ஏதாவது பண்ணணும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னா பயங்கர சோம்பேறித்தனம் வந்துடுது. அதனால் அது பண்ணாமல் வச்சுருந்தேன். இன்றைக்கி சும்மா வேக வச்சு சாப்பிட்ருந்தேன்.